வெல்கம் டு சிஎஸ்கே தர்பார். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஒரு ஸ்பெஷல் எபிசோடுங்க. இசைஞானி இளையராஜா அவர்களோட பிறந்த நாளை நம்ம சேனலில் கொண்டாட போகிறோம். அவர் ஜூன் 2, 1943 பிறந்தார். ஆக்சுவலாக இது அவரோட 82nd பர்த்டே. ஆக்சுவலாக ஜூன் 3 தான் பிறந்தார். கலைஞரோட பிறந்த நாள் அன்னைக்கு வந்ததுனால இவர் ஜூன் 2 கொண்டாடுறதா இவர் செலிப்ரேட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இவரோட 82nd பர்த்டே தான் இன்றைக்கி நம்ம சேனலில் கோலாகலமாக கொண்டாட போகிறோம். ஆக்சுவலாக அவர் 1976 அன்னக்கிளியில் ஆரம்பித்தது அவரோட ஜேர்னி. அதுதான் அவரோட ஃபஸ்ட்டு பாட்டு ஆரம்பித்தார். அதுலேருந்து நான் ஸ்டாப்புங்க. 80s 90ஸ்லாம் பட்டி தொட்டியெல்லாம் ஃபேமஸ் ஆன பாட்டுக்கள் எல்லாம் கொடுத்துருக்காரு. இது என் பொண்ணு ஸ்ரேயா. இவ தான் நிறையா பாட்டுக்கள் இன்றைக்கி ஃபியூ சாங்ஸ் பாட போகிறா. ஆக்சுவலாக இவ 2004-05 பார்ன் தான். ஆனால் இங்கே பார்ன் அண்ட் ப்ராட்டப் யூஎஸில். ஆனால் இந்த காலத்து குழந்தைங்க முதற்கொண்டு அவரோட பாட்டு ஈர்த்து இந்த காலத்து குழந்தைங்களும் ரொம்ப ரசித்து பாடுற அளவுக்கு அவரோட பாட்டு இருக்குன்னா எவ்வளோ பெரிய மாஸ்ட்ரோவாக இருக்கணும் நீங்கள் யோசிச்சு பாருங்களேன். ஆல்மோஸ்ட் நீங்கள் யூ பிலீவ் இட் ஆர் நாட் 7000 சாங்ஸ் கம்போஸ் பண்ணியிருக்காருங்க. 7000+. நான் கம்மியாக சொல்கிறேன்னா என்னன்னு தெரியல. 7000+ சாங்ஸ் அவர் கம்போஸ் பண்ணியிருக்காரு. ஆல்மோஸ்ட் 1500 to 1700 ஃபில்ம்ஸுக்கு. தட் இன்க்ளூட்ஸ் ஹிந்தி, கன்னடம், மலையாளம், தெலுங்கு எல்லா லாங்குவேஜ்லேயும் அவர் இசையமைச்சிருக்கார். எல்லா பாட்டுமே அவர் இசையமைச்சிருக்கார். ஆக்சுவலாக சிம்பிளாக சொல்லணுன்னாக்க நம்ம வாழ்க்கையின் பேக்ரவுண்ட் ஸ்கோர் மாதிரி. அப்படின்னா என்னென்னா, இப்போது சோகமாக அந்த காலத்துலலாம் 80s 90ஸ்லலாம் யாராவது லவ் சாங்ஸ் வேணும்னு வச்சுக்கோங்களேன், இசைஞானி இளையராஜா அவர்களோட சாங் தான். அதே மாதிரி அம்மா பாட்டு வேணுமா அவரோட சாங்கு தான். சோகமாக இருக்குமா அவரோட சாங்கு தான். நியூ இயருக்குனாலும் இளமை இதோ அவரோட சாங்கு தான். ஹாப்பியாக இருக்கணுன்னாலும் அவரோட சாங்கு தான். இப்போ நான்லாம் இங்கே யூஎஸில் ஏதாவது லாங் ட்ரிப் போகிறேன்னு வச்சுக்கோங்களேன், எனக்கு வேறு எதுவுமே வேண்டாம். ஒரு கப் காஃபி, ஒரு இளையராஜா சாங்ஸ் இருந்தால் போதும். திருப்தியாக போய்கிட்டே இருப்பேன் நான் ஸ்டாப்பாக. அந்த அளவுக்கு அவர் கவர்ந்துருக்காருங்க. ஸோ அவரை பற்றி தான், அவரோட ஜேர்னியை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பேச போகிறோம். அவருக்கு ட்ரிபியூட்டாக இந்த எபிசோட் அமைய போகுது. ஸோ ஸ்ரேயா, உன்னோட ஃபேவரட் சாங் என்ன ஸ்ரேயா? இளையராஜா அவர்களோட பாட்டு. நீ அவரோட பாட்டு நிறைய கேட்டு வளர்ந்துருக்க. உனக்கோட ஃபேவரட் சாங் இது? என்னோட ஃபேவரட் பாட்டு சொர்க்கமே என்றாலும். ஏன்னா அதுதான் நான் நிறைய தடவை பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கேன். சரி, ஒரு 4-5 லைன் பாடுறியா? சொர்க்கமே என்றாலும்.